கோயம்புத்தூர், சிங்காநல்லூர், இந்த கரூர்ல நடந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் டோட்டலா தமிழ்நாடோட அரசியல் களமே மாறிடுச்சு. 200 பேர்கிட்ட நாங்க போய் யாருக்கு அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போட போறீங்கன்னு ஒரு சின்ன கருத்து கணிப்பு நாங்க நடத்த போறோம். விஜய் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம டிஎம்கே மாற்றம் வேணும். ரொம்ப நாள் ஒரே கட்சி ஆண்டுட்டாங்க, ஒரே குடும்பம் ஆண்டுற மாதிரி இருக்கு. விஜய்னால எங்களுக்கு நல்லது நடக்குன்னா நாங்க விஜய்க்கே போறோம். மாற்றங்கள் தான். ஓட் போட்டா யாருக்கு போடுவேன்? உனக்கு 18 வயசானா? விஜய்க்கு. எதனால விஜய் சூஸ் பண்ணீங்க? அதாவது காரணம் இருக்கா? விஜய் மாற்றம் மட்டும்தான். இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் விஜய் மேல உங்களுக்கு எந்த கோவம் இல்லையா? இல்ல எடுத்துக்கோம். ஏன்னா அதுக்கு சம்மதம் கிடையாது. விஜய்க்கு நீங்க ஓட் பண்ணுவீங்க? விஜய் ஒரு மாற்றம் வரும். விஜய் தான். விஜய் தான் ஓட் பண்ணுவீங்க? விஜய்ங்களா? எதுக்கு விஜய்க்கு ஓட் போடுறீங்க? நல்ல மனுஷன். அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கா? ஆமா. இல்ல புதுசா ஒரு ஆள் வரணும்ல. விஜய்க்கு. எதனால நீங்க விஜய்ன்னு சொல்றீங்க? எதனால நம்மளுக்கு போட்டவங்களுக்கே போட்டுட்டு இருந்தவங்க என்ன செய்யறாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு. விஜய்க்கா? நீங்க யாருக்கு ஓட்டு? அதேதான். விஜயா? அதேதான். டிவிக்கேவா? அதேதான். டிவிக்கே தான். டிவிக்கேவா? ஆமாங்க ப்ரோ. நீங்கக்கா? டிவிக்கே. நீங்க எந்த கட்சிக்கு? டிவி. சிஎம் ஆனாதான். சிஎம் தான் நமக்கு தளபதி. ஆமா, சிஎம் தான். பட்டலுக்கு 10 ரூபா, பட்டலுக்கு 10 ரூபா, பட்டலுக்கு 10 ரூபா. டிவிக்கே. செந்தில் பாலாஜியோட வேலை என்ன தெரியுமா? அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். அவன்கிட்ட பொது நலம்லாம் கத்தியமே கிடையாது. தமிழ்நாட்டு முதலில் தகுதி இல்லாத ஒரே ஆளு ஸ்டாலின் மட்டும் தான். பாருங்க, பின்னால ஸ்டாலின் அவர்களோட போட்டோ தான். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கம்பல் பண்ணி வச்சு சொல்றது. கம்பல் பண்ணு. உங்க ஓட்டு யாருக்கு 2026? விஜய்க்கு தான் போடுவேன். எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்த விட விஜய்க்கு பயங்கரமா கூட்டம் வந்திருக்குது சொல்லிடுறோம். இப்போ தேமுதிக பாத்தீங்க அப்படின்னா 3 ஓட்டு வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 8 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. அடுத்து பிஜேபிக்கு 9 பேர் போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே நம்ம எடப்பாடி சாரோட அவர் கட்சியில பாத்தீங்கன்னா 17 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. அவருக்கு அப்புறம் டிஎம்கே நம்ம ஸ்டாலின் ஆட்சி, அவருக்கு 37 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ரிசல்ட். அது 130 பேர் டிவிகே போட்டிருக்காங்க. ஆஃப்டர் த கரூர் இஷ்யூ விஜய் தான் லீடிங்ல இருக்காரு. விஜய் உயிர் என்ன வரனா